வணக்கம், இது உங்கள் எஜுகேர் யூடியூப் சேனல். நம்ம எஜுகேர் யூடியூப் சேனலில் இப்போ NCERT சீரீஸ் ஆரம்பித்து ஜியாகிரஃபி 6th கிளாஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 6th ஜியாகிரஃபியில் செகண்ட் சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டர் என்ன? குளோப், latitudes and longitudes. இந்த இதுதான் பார்க்க போகிறோம். latitudes longitudesனால் என்ன? இதான் வந்து latitudes longitudes. இப்படி இருக்கிறது ஃபுல்லுமே latitudesனு சொல்லுவோம். இப்படி இருக்கிறத வந்துட்டு longitudes அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போது குளோப்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். குளோப் இஸ் a true model of the earth. அது மினியேச்சர் ஃபார்ம், ஏர்த்தோட ஒரு மினியேச்சர் ஃபார்ம் தான் வந்துட்டு குளோப் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸோட ஆஃபீஸில் தான் நம்ம பார்க்க முடியும் இந்த குளோப் வந்து இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஒரு மினியேச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? இந்த குளோபில் இந்த இதை வந்துட்டு இந்த ரெண்டு சைடு இருக்குல்ல, இதை வந்து நம்ம நீடில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நீடில் வந்துட்டு இஸ் ஃபிக்ஸ்டு த்ரூ த குளோப் இன் அ டில்டட் மேனர். ஒரு டில்ட்டு, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வைக்கப்படலை, இது வந்து ஒரு டில்டட் மேனரில் இங்கிட்டாப்பில் சாஞ்சாப்பில் தான் வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த டில்டட் மேனரில் இந்த குளோபில் வந்து ஒரு நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, which is called its axis. இதைத்தான் வந்து நம்ம ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? 2 points on the globe through which the needle passes, or இந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 2 பாயிண்ட்டை தான் வந்துட்டு போல்ஸ்ன்னு சொல்லுவோம். நார்த் போல், சவுத் போல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ அதைத்தான் வந்து இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, த ரியல் எர்த் ஹேஸ் நோ சச் நீடில். நம்ம ரியல் எர்த்தில் இந்த நீடில்லாம் நம்மளுக்கு கிடையாது. இட் மூவ்ஸ் அரவுண்ட் இட்ஸ் ஆக்சிஸ். இதோட ஆக்சிஸில் வந்துட்டு இது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ விச் இஸ் அன் இமேஜினரி லைன். இதைத்தான் வந்து நம்ம இமேஜினரி லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அனதர் இமேஜினரி லைன் ரன்னிங் ஆன் த குளோப் டிவைட்ஸ் இட் இன்டு 2 equal parts. இன்னொரு இமேஜினரி லைன் வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்டு நீடில்ஸ் மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம இமேஜினரி லைன்னு சொல்கிறோம். இன்னொன்று இருக்குது, அது வந்து 2ஆக பிரிக்குது குளோபை. ஓகேவா? இதை வந்து 2 பாகமாக பிரிக்குது. இதுக்கு பேர் தான் 0 degree ஈக்வேட்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த நார்தர்ன் ஆஃப் ஆஃப் தி எர்த் இஸ் நோன் அஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். சதர்ன் ஆஃப் ஆஃப் தி எர்த் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தெர் ஆர் போத் ஈக்குவல் ஹாஃப்ஸ். therefore the equator is an imaginary circular line. இப்படி வந்திருக்கிறத வந்துட்டு இமேஜினரி லைன்னு சொல்கிறோம். பட் இந்த 0 டிகிரியை வந்துட்டு இமேஜினரி சர்க்குலர் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? the equator represents the 0 degree latitude. இதான் வந்துட்டு 0 degree latitude அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா since the distance from the equator to either of the poles is 1/4 of circle ரவுண்ட் த எர்த். அதாவது நம்ம எர்த்தோட ரவுண்டை ஒப்பிடும்பொழுது அதோட 1/4 தான் வந்துட்டு இந்த ஈக்குவேட்டாரில் இருந்து 2 போலுக்குமான இடைவெளியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 90 டிகிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தஸ் 90 degrees நார்த் latitude மார்க்ஸ் த நார்த் போல். இது வந்து 90 டிகிரி நார்த் என்ன. இங்கிட்டு இதே மாதிரி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து 90 டிகிரி சவுத் வரும், அது வந்து சவுத்து போல். ஓகேவா? அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே எதுவும் இல்லை. இங்கே மற்றபடி முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது சந்திராபூர் இன் மகாராஷ்டிரா, இது வந்து இந்தியாவில் இருக்குது. அண்ட் பீலோ ஹரிசான்டே இன் பிரேசில், சவுத் அமெரிக்கா. ஆனால் இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு 20 டிகிரி தான் வந்து லேட்டிடியூட் வரும். ஆனால் எப்படின்னா இது ஒன்று வந்து 20 டிகிரி நார்த்தாக இருக்கும், இன்னொன்று 20 டிகிரி சவுத்தாக இருக்கும். அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இம்பார்ட்டன்ட் பேரல் ஆஃப் latitudes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பேரல் ஆஃப் latitudes என்ன? இந்த ஹரிசாண்டல்னு பார்த்தோமா. ஸோ இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஈக்குவடார்னு சொல்லியாச்சு. இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இது வந்து ஆர்டிக் சர்க்கிள், இது அண்டார்டிக் சர்க்கிள். அப்புறம் இது நார்த் போல், இது சவுத்து போல். இதெல்லாம் வந்து முக்கியமான பிளேஸாக வந்து நம்ம பார்க்குறோம் இதில். இப்போ நம்ம ஹீட் zones ஆஃப் தி எர்த் வந்து பார்க்க போகிறோம். ஹீட் zones ஆஃப் தி எர்த் என்ன? த மிட் டே சன் இஸ் எக்ஸாக்ட்லி ஓவர்ஹெட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year on all latitudes in between the Tropic of Cancer and the Tropic of Capricorn. அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் இடையில உள்ள எல்லா லேட்டிடியூட்ஸுமே வந்துட்டு எல்லா லேட்டிடியூட்ஸ்க்குமே மேலே ஒன்ஸ் a year மட்டும் சன் வந்து நம்மளுக்கு தலைக்கு மேலே இருக்கும். அதை தான் வந்துட்டு மிட் டே சன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஏரியா therefore receives the maximum heat
மேக்ஸிமம் ஹீட் அந்த நாள் தான் அந்த அந்த நேரத்தில் அந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால இட் இஸ் கால்ட் டாரட் ஜோன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த இதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தான் இது வந்து ஒரு பர்சன் அப்படின்னா இந்த பர்சனுக்கு தலைக்கு நேராக இருக்கிற நேர் கோட்டில் வந்துட்டு இந்த சூரிய ஒளி படுறதை வந்துட்டு மிட் டே சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The midday sun never shines overhead on any latitude beyond the Tropic of Cancer. Tropic of Cancerக்கும் Tropic of Capricornக்கும் தாண்டி வந்து இந்த midday sun வந்து இருக்காது. அதோட இது வந்து இருக்காது. The angle of the sun's rays goes on decreasing towards the poles. இந்த சன்னோட ரேஸ் வந்து சன் ரேஸோட ஆங்கிள் வந்து போலுக்கு போக போக ஈக்குவேட்டரில் இருந்தோ இல்லை Tropic of Capricorn கேன்சரில் இருந்தோ போலுக்கு போக போக அதோட ரேஸ் வந்து குறையும், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? As such, the area is bounded by the Tropic of Cancer and the Tropic of and the Arctic Circle in the Northern Hemisphere. Northern Hemisphere வந்துட்டு Tropic of Cancer and Arctic Circle and the Tropic of Capricorn and the Antarctic Circle in the Southern Hemisphere have moderate temperatures. ஸோ இதனால் இதை தாண்டி உள்ளது வந்துட்டு மாடரேட் டெம்பரேச்சர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ஃப்ரிஜிட் ஜோன்னா என்ன? 2 போல் ஜோன், நார்த் போல் அண்ட் சவுத் போல். சன் வந்து இங்கே ரைஸ் ஆகவே ஆகாது. சன் டஸ் நாட் ரைஸ் மச் அபவ் த ஹொரைசான். அந்த ஹொரைசானுக்கு மேலே சன் வந்து ரைஸ் ஆகவே ஆகாது. இது எப்போவுமே ஸ்லாண்டிங்காகவே இருக்கும். அதனால லெஸ் ஹீட் தான் ப்ரொவைட் பண்ணும். இதனால் இந்த ஏரியாஸ் வந்து ஃப்ரிஜிட் ஜோன், அது வெரி கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது Tropic of Cancerக்கும் கேப்ரிகானுக்கும் இடைப்பட்டதை டாரட் ஜோன்னு சொல்கிறோம். அப்புறமா கேன்சருக்கும் ஆர்க்டிக்கலுக்கும் இடைப்பட்டதை இது வந்து நார்த் இருக்கனால நார்த் டெம்பரேட் ஜோன், இது சவுத் டெம்பரேட் ஜோன்னு சொல்கிறோம். இதை வந்து ஃப்ரிஜிட் ஜோன், ரெண்டுமே ஃப்ரிஜிட் ஜோன். நார்த் போல் சவுத் போலில் இருக்கிற பிளேசஸ்லாம் வந்துட்டு நார்த் போல் சவுத் போல் கவர் பண்ணுற பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரிஜிட் ஜோனுக்கு இடையில வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வாட் ஆர் லாங்கிடியூட்ஸ்னால் எது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ டு ஃபிக்ஸ் த பொசிஷன் ஆஃப் அ பிளேஸ் இட் இஸ் நெசசரி டு நோ சம்திங் மோர் தென் latitude ஆஃப் தட் பிளேஸ். யூ கேன் see for example that Tonga Island in the Pacific Ocean and the Mauritius Island in the Indian Ocean are situated on the same latitude. இந்த டோங்கா ஐலாண்டும் சரி மொரீஷியஸ் ஐலாண்டும் சரி ரெண்டுமே ஒரே latitudeல தான் இருக்குது. அதாவது 20 டிகிரி சவுத் இந்த இதெல்லாம் இருக்குது. Now, in order to locate them precisely, கரெக்டாக வந்து லொக்கேட் பண்ணோம் அப்படின்னா we must find out how far east or west. ஈஸ்ட் வெஸ்ட்டில் வந்துட்டு எவ்வளோ ஃபாரில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். These places are from a given line of reference running from the north pole to the south pole. These lines of references are called the meridians of longitude. இந்த ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணப்படுற லைன்ஸாக வந்து மெரிடியன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லாங்கிடியூடுக்கான பிக்சர். ஸோ அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ஆர் மெஷர்ட் இன் டிகிரீஸ் ஆஃப் லாங்கிடியூட். இந்த ஒவ்வொரு இதுக்கும் இடையில டிகிரீஸை வந்து மெஷர் பண்ணோன்னா அது வந்து டிகிரீஸ் ஆஃப் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் டிகிரி இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு மினிட்ஸ் அண்ட் மினிட்ஸ் இன்ட்டு செகண்ட்ஸ். தே ஆர் செமி சர்க்கிள்ஸ் and the distance between them decreases steadily polewards until it becomes 0 at the poles. அதாவது இது வந்து இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த போலை நெருங்கும் பொழுது 0வாக மாறிடும். இது வந்து ஆக்சுவலி இப்படி தானே இருக்கும், இப்படி தான் இருக்கும். நம்ம 10th படிக்கும்போது வரைஞ்சிருப்போம், அந்த காந்த இயக்கவியலில் வரைஞ்சிருப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஈச் டிகிரி இஸ் ஃபர்தர் இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ 0 அட் த போல்ஸில் வந்து 0 ஆகிற வரைக்கும் வரும். வேர் ஆல் த மெரிடியன்ஸ் மீட். இந்த எல்லா மெரிடியன்ஸும் வந்து அங்கே தான் மீட் பண்ணும். ஓகேவா? அன்லைக் பேரலல்ஸ் ஆஃப் latitude ஆல் மெரிடியன்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த். ஏன்னா இது எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்கும். ஏன்னா இதுவே வந்து ஒரு ஈக்குவல் இதாக இருக்கிறதுனால இது எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்கும். latitude பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். இங்கே பெருசாக இருக்கும், அப்புறம் ரவுண்டு, ஏன்னா ரவுண்டு இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால இங்கே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேவா? லாங்கிடியூட் வந்துட்டு சமமாக இருக்கும். latitude வந்துட்டு டுவர்ட்ஸ் த போல் குறைஞ்சிக்கிட்டே போகும். thus it was difficult to number the meridians. இதனால் வந்து மெரிடியன்ஸை நம்பர் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். hence all countries decided that the count should begin from the meridian which passed through Greenwich.
where the British Royal Observatory is located. This meridian is called the prime meridian. இல்லைனா Greenwich meridian அப்படின்னு சொல்லுவோம். prime meridian Greenwich ரேகை அப்படின்னு சொல்லுவோம். It is value is 0 degree longitude, and from it we count 180 degree eastward as well as 180 degree westward. The prime meridian and 180 degree meridian divide the earth into two equal halves. இந்த தான் சொல்கிறாங்க, இந்த பற்றி பேசுகிறாங்க. prime meridianும் இது வந்து 180 degree, இந்த இதுவும் வந்துட்டு ஈக்குவல் ஹாஃபாக வந்து இது பண்ணும், பிரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் துப்ரி இன் அசாம் இஸ் சிச்சுவேட்டட் அட் 26 degree நார்த்து லேட்டிடியூடு, 90 degree ஈஸ்ட் லாங்கிடியூடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் த பாயிண்ட் வேர் தீஸ் two lines cut each other, that point will be the location of துப்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா longitude and time. The best means of measuring time is by the movement of the earth, the moon and the planets. இதெல்லாம் வச்சு தான் நம்ம டைம் வந்து மெஷர் பண்ணுறோம். The sun regularly rises and sets every day, and naturally it is the best timekeeper throughout the world. ஓகேவா? சன் தான் வந்து ஒரு பெஸ்ட் டைம் கீப்பராக இருக்குது. Local time can be reckoned by the shadow cast by the sun. அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டி தாத்தா எல்லாமே வந்துட்டு கடிகாரம் கிடையாது. அதாவது எல்லார் வீட்லேயும் கடிகாரம் கிடையாது, எல்லார் கையிலையும் வாட்ச் கிடையாது. அவங்க எல்லாருமே வந்துட்டு வானத்தை பார்த்து தான் வந்து சொல்லுவாங்க. வானத்தை பார்த்து நேரம் சொல்கிறாங்க, என்ன சூரியனை பார்த்து தான் நேரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. when the prime meridian of Greenwich has the sun at the highest point in the sky, all the places along this meridian will have midday or noon. ஓகேவா? மேலே இருந்துச்சு, தான் நம்ம தலைக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மிட் டேல நூனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ as the earth rotates from west to east, ஸோ இது நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். ஸோ earth வந்து rotates from west to east. இதுதான் எர்த்து. இது வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு ரொட்டேட் ஆகும் பொழுது those places east of Greenwich will be ahead of Greenwich time. ஸோ இங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாமே க்ரீன்விச்சை விட அதிக முன்கூட்டியே இருக்கும். இங்கே வந்து 6 மணி அப்படின்னா இங்கே 8 மணி ஆயிரும். அதாவது இங்கே 4 மணி அப்படின்னா இங்கே 6 மணி சூரிய உதயம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் இங்கே சூரிய உதயம் ஆகும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? The rate of difference can be calculated as follows. The earth rotates 360 degree in about 24 hours. 360 degree தான் ஒரு முழு ரவுண்ட் வட்டத்தோட இது. ஸோ இதான் வந்து ரொட்டேட் ஆகுது, எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது. எவ்வளோ மணி நேரத்தில்? 24 ஹவர்ஸில். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் 15 degree an hour or 1 degree for 1 degree in 4 minutes. ஒரு டிகிரி வந்து 4 minutesல வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா thus when it is 12 noon at Greenwich, இந்த க்ரீன்விச்சில் 12 நூனாக இருக்குது அப்படின்னா 12 மணியாக இருக்குது அப்படின்னா thus when it is 12 noon at Greenwich, the time at 15 degree east. இந்த 15 degree ஈஸ்ட்டில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா Greenwich will be 15 into 4. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 1 டிகிரிக்கு 4 நிமிஷம் இதாகுது இல்லை. அப்போ 15 டிகிரிக்கு வந்து 60 நிமிஷம் கூடும். அப்போனா 1 மணி நேரம் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே 12 நூனுனா இங்கே 1 நூனாக இருக்கும். ஓகேவா? 1 hour அஹெடாக இருக்கும். ஸோ அப்படின்னா 1 PM இருக்கும். இது க்ரீன்விச்சுக்கு வெஸ்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே 15 டிகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்டு 4 தான் வரும். ஸோ 60. ஸோ 60 மைனஸ் பண்ணோன்னா 1 hour மைனஸ் பண்ணும்பொழுது 11. அப்போ 11 AM தான் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா why do we have standard time? நம்மளுக்கு ஏன் ஸ்டாண்டர்ட் டைம்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு. The local time of places which are on different meridians are bound to differ. லோக்கல் டைம் வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்குமே வந்து டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி லோக்கல் டைம்னா என்னென்னு முதல்ல பார்க்கணும். லோக்கல் டைம்னா என்ன? அதாவது அட் எனி பிளேஸ் அ வாட்ச் கேன் பி அட்ஜஸ்டட் டு ரீட் 12 o'clock when the sun is at the highest point in the sky. அதாவது என்ன அப்படின்னா மிட் டேயில் இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க வாட்ச் ஓடலை, இல்லை நான் மறுபடியும் இதை ரீட் பண்ணணும், இதை ரீட் பண்ணும்பொழுது அந்த கரெக்டாக 12க்கு வந்து அதை வச்சுக்கலாம். அதாவது மிட் டேயில் வந்து 12க்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கடுத்து வந்து அது கரெக்டான அந்த பிளேஸ் அவங்களுக்கு அது கரெக்டான டைம் காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. The time shown by such a watch will give the local time for that place. அந்த பிளேஸுக்கான லோக்கல் டைமை அது கொடுக்கும். ஸோ யூ கேன் see that all the places on a given meridian of longitude have the same local டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் நம்மளுக்கு ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
So for example, it will be difficult to prepare a timetable for trains which cross several longitudes in India. In India, for instance, there will be a difference of about 1 hour 45 minutes in the local times of Dwaraka in Gujarat and Dibrugarh in Assam. ஸோ இந்த ரெண்டு குஜராத்தில் இருக்கிற பிளேஸுக்கும் அஸ்ஸாமுக்கு இருக்கிற பிளேஸுக்குமே வந்துட்டு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது it is therefore necessary to adopt the local time of some central meridian. ஏதாவது ஒரு சென்ட்ரல் மெரிடியனை பார்த்தினா ஒரு லோக்கல் டைம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப் அ கண்ட்ரி ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன் இந்தியா the longitude of 82.5 degree east வந்துட்டு is treated as the standard meridian. ஸோ 82 degree 30 east தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் மெரிடியனாக இந்தியாவுக்கு வந்து வச்சுருக்கோம். ஸோ த லோக்கல் டைம் at this meridian is taken as the standard time for the whole country. ஸோ it is known as the Indian Standard Time, that IST. ஸோ இதுதான் வந்து அந்த பிளேஸ். ஸோ இந்த பிளேஸில் என்ன பிளேசஸ்லாம் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்து சொல்லணும். ஓகே, அதாவது இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் க்ராஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது கபீர் லிவ்ஸ் இன் அ ஸ்மால் டவுன் நியர் போபால் அப்படிங்கிற போபால் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் கபீர் ஒருத்தர் வாழ்கிறாரு. ஹீ டெல்ஸ் இஸ் ஃப்ரெண்ட் அலோக் தட் தே வில் நாட் பி ஏபிள் டு ஸ்லீப் டு நைட். அ டே அண்ட் நைட் cricket match between India and England has started at 2 PM in London. லண்டனில் வந்து 2 மணிக்கு மதியம் 2 மணிக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்குமான மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திஸ் மீன்ஸ் that the match would begin at 7:30 PM in India. ஏன்னா 5.5 hours நம்மளுக்கு வந்து அஹெடாக இருக்கும் நம்ம. ஸோ அப்புறம் 7:30 தான் நம்மளுக்கு வந்து அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ do you know what is the time difference between India and England? ஸோ 5.5 degree. அதான் 5.5. ஸோ இதனால தான் நம்ம வந்து 7:30 PM அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதுக்கும் வந்துட்டு இந்த 5 கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம இது வரைக்கும் ஜியோகிராஃபி 6ல் வந்துட்டு சாப்டர் 1 and 2 வந்து முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம சாப்டர் 3 வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம எஜுகேர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்கிற உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.